அஸ்ஸலாமு அலைக்கும். குர்பான் இறைச்சி மட்டன் எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது எலும்பு இல்லாமல் எடுத்ததே வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுக்கப்புறமா அதில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து சீரகத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து பரட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நல்லா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ரொம்பவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. அந்த உப்பு தான் வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. ஸோ தேவையான அளவுக்கு கொரியண்டர், சீரகத்தூள், அதுக்கப்புறமா பெப்பர் இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் ஊற்றினா அந்த வெயிலில் காயறதுக்கு வந்து இது ஒரு நேச்சுரலான ஒரு ப்ரிசர்வேட்டிவ். நல்லா காஞ்சி இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1 hour வந்து நல்லா ஊற போடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த இறைச்சிக்குள்ளே வந்து இறங்கும். ஸோ 1 hour வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மசாலா தடவி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நார்மலாக ஊசியில் வந்து நமக்கு வந்து ஓட்ட போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஐடியாவே தோணல. ஏன்னா நானே வந்து ஃபஸ்ட் டைமாக தான் வந்து உப்புக்கணம் போடுறேன் மலேசியாவில். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்பிக்யூக்கெல்லாம் நம்ம ஸ்டிக்கு வைப்போம் இல்லையா, நம்ம இந்த மாதிரி சிக்கன் வச்சு பார்பிக்யூ பண்ணுறதுக்கு, சத்தே பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து ஓட்டை போட்டுட்டு அப்புறம் அந்த சின்ன ஊசி வழியாக இந்த மாதிரி நூல் கட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தள்ளி தள்ளி வந்து இப்படி கேப்பாக வந்து இந்த மாதிரி கயிறு மாதிரி கட்டிக்கிட்டு, ஸோ எங்கள் வீட்டில் வந்து மலேசியாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரி கயிறு கட்டி இப்படி வந்து நான் காய போட்டுக்கிட்டேன் உப்புகணும். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து காஞ்சிட்ருக்கு. பட் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், உடனே வந்து காயாது.